தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பாலமுத்து யாதவர் தெரு பகுதியில் சுமார் 15 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் சொந்த நிலம் இல்லாமல் தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பாலமுத்தி யாதவர் தெரு பகுதியில் இருக்க இந்த பகுதியில் சுமார் 15 குடும்பத்தை சேர்ந்த மக்கள் வசித்து வராங்க. இந்த மக்களுக்கு அதாவது சொந்த நிலம் இல்லாமல் தனியார் நிலத்தில் ஒரு 15 குடும்பம் மிகவும் அதாவது எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் வசித்து வராங்க. இது குறித்து பல முறை அதிகாரிகள் கலெக்டர் எல்லாத்தையும் மனு கொடுத்தும் இதுவரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கிறது இந்த மக்கள் கூறுகிறாங்க. வணக்கம், இந்த பகுதியில் எவ்வளவு நாளாக இருக்கீங்க, எத்தனை குடும்பம் இருக்கீங்க, அதிகாரிகளை போய் சந்திச்சிருக்கீங்களா, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நாங்கள் 70 வருஷமா இங்கே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு தோப்புலையும் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவ்வளோ வருஷமா இருக்கிறீங்க, நீங்கள் இருந்தது போதும், நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எங்கே போய் இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வீடு வசதி கொடுக்கணும். அது நாங்கள் மனு கொடுத்தோம் போய் தஞ்சாவூரில். அதை வாங்கி எங்கே போட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதனால் ரெண்டாவது இங்கே நாங்கள் ஏனாதியில் கலெக்டர் முகாம் நடத்தினாங்க. அங்கேயும் போய் 2 மனு கொடுத்துட்டோம். அங்கேயும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதோட நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு சீக்கிரமா ஒரு வீடு எங்களுக்கு கிடைக்க நீங்க தான் உதவி செய்யணும். உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம். பகுதிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த அரசாங்கத்திட்ட இடம் கட்டி எவ்வளவு நாளா நீங்க போராட்டிட்டு எத்தனை வாட்டி மனு கொடுத்துருக்கீங்க? 70 வருஷம் ஆச்சு. நாங்க 70 வருஷத்துல இருந்து நாங்களும் நெருக்கி இப்போ ஒரு 2-3 வருஷமா நாங்க மனு கொடுத்துருக்கோம். இந்த தர அந்த தரங்கிறத எங்களுக்கு வழிகாட்டல. நாங்களும் என்ன ஒண்ணுன்னா நாங்களும் யாரையே பிடிச்சி கேட்டு பார்த்தா, நீங்க ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நல்ல வழியை காட்டுறீன்னு எங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. மந்திரிகளா இருந்தாலும் சரி, பிரசிடண்டா இருந்தாலும் சரி, எல்லாரும் இதே மாதிரி சொல்றாங்க. நாங்களும் கேட்டு பார்த்தா, மனு கொடுக்கும் மேல கொடுத்து பார்த்தோம், கேட்கல. மனுவையும் வாங்கி போட்டுட்டு அவங்க என்னன்னு கூட கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. எங்க பிள்ளையெல்லாம் தத்தளித்து நிக்குதுங்க. ஆனா நீங்க கண்டிப்பா நீங்க சர்க்கார்ல எங்களுக்கு நல்ல உதவியை நீங்க காட்டணும். இந்த பகுதியில நீங்க பல வருஷமா இருக்கிறேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இங்க இருக்கிறனால என்னென்ன பாதிப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கு? என் பேர் கார்த்திகா, பாலமத்திலேருந்து பேசுறோம், யாதவர் தெருலேருந்து. இங்க ஒரு சொந்த இடம் கிடையாது, ஒரு நீர் வசதி கிடையாது, கழிவற வசதி கிடையாது, பாதை வசதி எதுவுமே கிடையாது, சொந்த இடம் கிடையாது. எங்களுக்கு படிப்பு வசதியுமே ஒரு காலேஜுக்கு எடுத்துக்கிட்டாலுமே அங்கே ஃபீஸ் கட்டணும். 100 நாள் வேலை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. இடத்துக்கு மனு கொடுக்க போனாங்க. எங்க எப்பயுமே ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவைதாச்சும் போயிடுவாங்க. 1 வருஷமா 3 வருஷமா அவங்க இடத்துக்கு எழுதி போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறையா போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் இன்ன வரையும் ஒரு இடமோ ஒரு சொந்த இடமோ இன்ன வரையும் எதுவுமே எடுக்கிறது இல்லை. சரி, கஷ்டப்படுறாங்க, ஒரு இடத்துக்கு இடம் கொடுப்போம் அப்படின்னா அதுவும் கிடையாது. எல்லாத்துக்குமே எழுதி போடுறாங்க, இங்கே இருக்கு அங்கே இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இடம் கிடையாது. இன்ன வரையும் நாங்கள் சொந்த இடம் கிடையாது. ஒரு இதாக தான் இருக்கோம் நாங்கள் இன்ன வரையும். இவங்களும் இடத்த காலி பண்ணுங்க, நாங்கள் இடம் பிரிக்க போகிறோம், 4 பேருக்குமே பிரிக்க போகிறோம், வேலி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இடம் கிடையாது எங்களுக்கு. கிளம்புனா நாங்கள் எங்கே போய் இருக்கிறது? நாங்கள் எங்களுக்கு என்ன செய்கிறாங்க? எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இருக்கு சொந்த எங்கேயுமே இடம் இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எதுவுமே எவிடன்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கலெக்டரை போய் சந்திச்சிங்களா? உங்களுக்கு கோரிக்கை கலெக்டரை எப்போ சந்திச்சு எத்தனை மாதம் ஆச்சு? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க உங்களுக்கு? நாங்கள் 7 மாதம் ஆச்சு சார். தஞ்சாவூர் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம். அவங்க என்னன்னு கூட கேட்கல. ஒரு தடவை வந்தாங்க, ஆஃபீஸ்லேருந்து விவோ ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. உங்களுக்கு பார்க்குறோமா தர்றோமா அப்படின்ட்டு போனாங்க. அதோட எதுவுமே இல்லை. நாங்களும் இந்த ஒருத்தரை போய் கேட்கறது உங்களுக்கு வரும்னு தான் சொல்கிறாங்க. யாரை பார்த்தாலும் எதுவுமே இல்லை, எந்த வசதியுமே இல்லை. ஒரு கக்கு சுரும்பு கூட இல்லை சார். நாங்கள் கடந்து தவிக்கிறோம். 100 நாள் வேலைக்கு போவோம், அதை கொண்டாந்து எங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சு கஞ்சி கொடுக்குறோம். ஒரு இருக்க இடம் இல்லை. போங்கிறவன் நாங்கள் எங்கே சார் போகிறது? ரோட்டில் போய் உட்கார வேண்டியதான். அதான் எங்களுக்கு கிடைச்சது. பாலமுத்தி யாதவர் தெரு பகுதியில் இந்த பகுதியில் உள்ள மக்கள் சுமார் 15 குடும்பம் பல வருடங்கள் இங்கே வசித்து வராத கூறப்படுகிறது. இங்கே எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து தங்களுக்கு நிலம் வேண்டும் என்று அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியத்தில் பலவரும் மனு கொடுத்து இதுவரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட இந்த பகுதி மக்கள் வேதனை கூறுகிறார். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தமிழக அரசு இந்த பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்று இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பட்டுக்கோட்டையிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நலீம்.